ரவீந்திரகுமார் தேரடி களத்துல என்ன யதார்த்தம் இருக்கு அப்படிங்கறத தாண்டி ஒரு ஜனநாயக படுகொலை அப்படிங்கிற ஒரு டேர்மை திரு நாகராஜும் பயன்படுத்துறாரு, திரு மணிகண்டனும் பயன்படுத்துறாரு. அப்படியான சூழல்ல இதையெல்லாம் பேச வேண்டிய தேவை இருக்கு. வாக்கு அரசியல நேரடியா பாஜக பண்ணல, ஆனா அதே நேரத்தில் பாமகவுக்கான வாக்குகளை சேர்த்து கொடுக்கறதுல எங்களுக்கான பொறுப்பு இருக்கு, அதை நாங்க செய்யறோம் அப்படிங்கிறாரு. முதல்ல ஜனநாயக ரீதியாக அந்த தேர்தல் நடத்தை விதிகளை பின்பற்றுவதிலேயோ அல்லது அந்த தேர்தலில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறது அல்லது ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் டேம்பர் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிச்சா அது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் கொடுத்து அதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான போராட்டங்களை முன்னெடுக்கணும். 2024 நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் முறைகேடுகள் இருப்பதாக புகார் எழுப்பப்பட்டது. அந்த புகாரை தொடர்ந்து மல்லிகார்ஜுன கார்கே, டிஆர் பாலு, அதிர் ரஞ்சன் சௌத்ரி, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட அத்தனை தலைவர்களும் அவங்களுடைய மாநிலங்கள்லையும் சரி ஒன்றிய தேர்தல் ஆணையத்திலையும் சரி நேரடியாக புகார் கொடுக்க போறாங்க, விளக்கம் கேட்கிறாங்க. தொடர்ந்து உரையாடல் என்பது நிகழ்ந்து கொண்டே இருந்தது. ஊடகங்கள் மூலமாகவும் சரி மக்கள் மத்தியிலையும் சரி தொடர்ந்து அது குறித்த போராட்டங்களும் அது குறித்த பேச்சும் இருந்தது. அது குறித்தான ஆதாரங்களையும் அவர்கள் தொடர்ந்து இன்னென்ன இடங்கள்ல இன்னென்ன மாதிரி எல்லாம் நடந்திருக்கிறது, மோடி இன்னென்ன இடங்கள்ல இப்படியெல்லாம் பேசியிருக்கிறாருன்னு ஆதாரபூர்வமாக எடுத்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஹேட் ஸ்பீச்சஸோ அல்லது டேம்பரிங் ஏதாவது முயற்சி செய்கிறாங்கனாலோ அது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் முறையாக புகார் தெரிவித்து அது குறித்த போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டுமே தவிர ஆதாரம் இல்லாமல் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது அப்படின்றத மக்களை புரிந்து கொள்ளத்தான் போகிறார்கள். ரெண்டாவது, இதில் ரொம்ப பேசிக்காக இதில் இருக்கக்கூடிய குறிப்பாக பாஜக கூட்டணியின் சார்பாக போட்டியிடக்கூடிய பாமகவும் தனித்து போட்டியிடுவதாக சொல்லுகின்ற நாம் தமிழர் கட்சி ரெண்டு பேருமே பிரைமரி கிளைமாவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிமுகவுடைய வாக்குகளை தான் கிளைம் பண்றாங்க. இதுல நாம் தமிழர் திமுக ஏவா வேலு அவர்கள் பேசி இருக்கிறார். அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் கொள்கை ரீதியாக பேசி இருக்கிறாங்க, நான் மறுக்கல. இப்படி எல்லா பேருமே அதிமுகவுடைய வாக்குகளை கிளைம் பண்றாங்க. உண்மையில் இந்த அதிமுக தொண்டர்களுடைய வாக்கு யாருக்கு போய் சேர போகிறது அல்லது அது குறித்த சமிக்கைகள் வெளியாகிறது அப்படின்றத தலைவர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய உரையாடல்களின் மூலமாகத்தான் புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமாகிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக கடுமையான விமர்சனங்களை அண்ணாமலை அவர்கள் மீது வைத்துக் கொண்டிருக்கிறார். ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பிரயோகித்து விமர்சனங்களை அண்ணாமலையும் கூட அண்ணாமலை தான் ஃபர்ஸ்ட் பேசுறாரு. அதை தொடர்ந்து அதனுடைய ரியாக்ஷன்ஸை கேட்கும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அண்ணாமலையை விமர்சித்திருக்கிறார். இதுல 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர்கிட்ட பேசும் பொழுது 2019 எங்களுக்கு ஏற்பட்ட பின்னடைவுக்கு அதிமுக தான் காரணம். மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த கட்சி என்ன ஆகுதுன்னு ஜூன் 4ஆம் தேதி பாருங்க. ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்க மாட்டாங்க. திமுக எதிர்ப்புக்குன்னு ஒரு கட்சி தேவையா? தேர்தலுக்கு பிறகு அதிமுகன்ற ஒரு கட்சியே இருக்காது அப்படின்னு பேசியிருந்தார். தேர்தலுக்கு பிறகு இல்லாமல் போன ஒரு கட்சியிடம் அவர்கள் உங்களுடைய வாக்குகளை, பொன்னான வாக்குகளை எங்களுக்கு செலுத்துங்கள்னு கேட்க வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை. அப்ப விச் மீன்ஸ் அதிமுக இன்னமும் கூட களத்தில் வலுவாக இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல அதிமுக தொண்டர்களுக்கும் தலைமைக்கும் இடையில ஒரு கிராக்கை உருவாக்க பார்க்கிறார் அண்ணாமலை. தலைமை சரியில்லை, நீங்க எங்க பக்கம் வந்துருங்கன்னு. அதாவது இது ஒரு வென்றெடுத்தல், மக்களை தங்களுடைய தொண்டர்களாக வென்றெடுத்தல் அப்படின்றது சாதாரணமா ஒரு மேடையில ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை வைப்பதால் நடந்துவிடக்கூடியது அல்ல. அந்த மேடையில அண்ணாமலை அன்பு படத்தை வைக்கிறதுக்குன்னா ஒரு காரணம் சொல்றாங்கல்ல. டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் அந்த பக்கம் இருக்கிறாங்க, அணில கூட்டணியில இருக்கிறாங்க. அப்ப அந்த படத்தை பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு தார்மீக உரிமை இருக்குங்கிறாங்க. எஸ், நிச்சயமாக அதை பேசுறதுல நியாயம் இருக்கு. ஆனா அதை மக்களோ தொண்டர்களோ நியாயமாக கருதுவார்களான்ற இடம் ஒன்று இருக்கு. அந்த தொண்டர்கள் இதற்கு முன்னாடி டிடிவி தினகரனுக்கோ அல்லது ஓ பன்னீர்செல்வம் அணிக்கோ தங்களுடைய முழுமையான ஆதரவை வழங்கி இருக்கிறார்களா அப்படின்னா இல்ல. அதிமுக யார் பக்கத்தில் இருந்திருக்கிறதோ அந்த பக்கத்தில் தான் அந்த தொண்டர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுதான் கடந்த 2021 40% வாக்குகளை அந்த தொகுதியில் அதிமுக பெற்றதற்கு முக்கியமான காரணம். அதே போல மேடையில ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறாரு, மேடையில டிடிவி தினகரன் இருக்கிறாரு, அதே போல ஜெயலலிதா படத்தை வச்சுட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த இடத்துல வாக்கு வந்துருமா அப்படின்னா அதுதான் கேள்வியா மாறுது. ஏன்னா மக்கள் அல்லது அதிமுகவினுடைய தொண்டர்கள் யாரை உண்மையான அதிமுகவாக பார்க்கிறார்கள் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியை தான் உண்மையான அதிமுகவாகவும் இரட்டலைக்குரிய அணியாகவும் பார்க்கிறாங்க. அதுதான் கடந்த தேர்தலில் அவங்க கொடுத்த ரிசல்ட்டுக்கும் காரணம். இந்த தடவை களத்துல இல்ல அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது அந்த வாக்குகள் பாமகவுக்கு வரணும் அப்படின்னு யாருக்கு வருதுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வர்றேன். இப்ப ஜெயலலிதா படத்தை மேடையில் வைத்திருக்கிறார்கள். இதே ஜெயலலிதா குறித்து
பிரதமர் மோடி வந்து பேசி ஓட்டு கேட்டார், எந்த புண்ணியமும் இல்லை. அமித்ஷா மேடையில் வைத்துக் கொண்டு அல்லது வந்து யாரை மேடையில் வைத்துக் கொண்டு இவர்கள் பேசியதும் கூட ஜெயலலிதா அவர்களுடைய வாக்குகளை இவங்களுக்கு ஈல்டு பண்ணி கொடுக்கல. இந்த தேர்தலையும் இந்த வாக்குகள் யாருக்கு போகுது அப்படின்ற கேள்வி ஏன் வருதுன்னா, அதிமுக புறக்கணித்தது. முதல்ல அதிமுக புறக்கணித்தது அப்படின்றது மிகப்பெரிய பிழை. இதற்கு முன்னாடி திமுக புறக்கணிச்சிருக்கு, அதிமுக வேற தேர்தலை புறக்கணிச்சிருக்கு அப்படின்லாம் சொன்னா காரணங்கள் சொன்னாலும் கூட இந்த தேர்தலை புறக்கணித்தது திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் அப்படின்ற அந்த கிளைம் வந்து இப்ப டிஸ்பியூட்டா மாறுது. ஏன்னா இன்னைக்கு பாமக கூட்டணி வந்து பாமக தனியா நிக்கல, பாமக பாஜகவினுடைய கூட்டணியாக நிற்கிறது. இந்த அணியினுடைய வாக்குகள் அப்படின்றத பாஜக நேரடியாக நின்றால் இந்த வாக்குகள் என்பது கிடைக்காது. அப்போ பாமகவை முன்னிறுத்தி விட்டு தாங்கள் பின்னாடி இருந்துட்டு பாமக வாங்குற ஓட்டை தன்னுடைய ஓட்டா கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றது பாஜகவினுடைய வியூகம். இந்த வியூகத்துக்கு அதிமுக தொண்டர்கள் இடம் கொடுப்பார்களா அப்படின்னா அதுலதான் ஒரு சின்ன சிக்கல் ஏற்படுது. அதிமுகவுடைய தொண்டர்கள், அதிமுகவுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு தொண்டர்கள் அப்படின்றது ஒரு 20% வாக்குகளை கணக்கில் எடுத்துக்கலாம். இந்த 20% வாக்குகள் அப்படின்றது வந்து 2-3 இந்த தடவை உடைய போகுது. ஏன் உடையுது அப்படின்னா, அதிமுக களத்துல இல்ல, அதனால யாருக்கு வாக்களிக்கிறது, நம்ம கொஞ்சம் நமக்கு சாதகமா செயல்படுற மாதிரி தெரியுற யாரோ ஒரு கட்சிக்கு ஆதரிக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் முடிவெடுக்கலாம், அல்லது ஒரு சிலர் புறக்கணிக்கலாம். ஆனால் பெரும்பான்மையானோர் தங்களுடைய சாதியை சேர்ந்த ஒரு வேட்பாளர் நிற்கிறார், இதுல யாரு வின்னிங் கேண்டிடேட் அப்படின்றத பொறுத்து முடிவெடுக்கக்கூடிய இடத்தை நோக்கி இது நகர்த்தும். அந்த அடிப்படையில் தான் 2019 முன்னாடி நடைபெற்ற இந்த தேர்தலில் அதிமுக 60% வாக்குகளை வாங்கி வெற்றி பெற முடிந்தது. எப்படி 60% வாக்குகள் வந்தது? அந்த தேர்தலில் யார் வின்னிங் கேண்டிடேட், தங்களுடைய கேண்டிடேட் யாரு அப்படின்றத தாண்டி தன்னுடைய சாதியை சேர்ந்த வாக்கு பக்கம் போனா வின்னிங் கேண்டிடேட்ஸ் உருவாக்கும் அப்படின்ற முடிவெடுத்து தான் வாக்காளர்கள் வாக்களிக்கிறாங்க. இந்த இடத்துல அப்ப அந்த நேரத்துல எந்த பெரிய கட்சியும் தேர்தலை புறக்கணிக்கல. இல்ல, அந்த தேர்தலை புறக்கணிக்கல. ஆனா இந்த தேர்தல் அதிமுக புறக்கணிச்சாலும் கூட ஆதரவாளர்களுடைய வாக்குகள் அப்படின்றது முழுக்க முழுக்க திமுக வசம். ஏன் அப்படின்னா திரு நாகராஜ் சொல்றாரு, நீங்க அதிமுகவை இப்ப விமர்சிக்கிறதன் மூலமா அங்க தலைவர்கள் சரியில்லை, தலைமை சரியில்லைன்னு விமர்சிக்கிறதன் மூலமா அதிமுக வாக்குகள் பாமகவுக்கு வருங்கிறது வியூகம் அப்படின்னு நாகராஜ் சொல்றாரு. இல்ல, இதெல்லாம் மேடை வியூகமாலாம் செய்ய முடியாதுங்க. களத்துல போய் மக்கள் மத்தியில போராட்டம் பண்ணி அவங்களுடைய போராட்டத்துக்கு துணை நின்று, அவங்களுடைய போலீஸ் கேஸுக்கு துணை நின்று, அவங்களுடைய சட்ட வழக்குகளுக்கு துணை நின்று அந்த மக்களை தங்கள் பக்கம் கூட்டு வர முடியுமே தவிர மேடையில உங்க தலைவர் சரியில்லைப்பான்னு சொல்றதுனால எல்லாம் அதிமுக தொண்டர்கள் உடைஞ்சு போறவங்க கிடையாது. அதிமுக தொண்டர்கள் தலைமையில எவ்வளவோ தகராறுகளை எல்லாம் பார்த்துட்டாங்க. எம்ஜிஆர் போனதற்கு பிறகு ஜானகி, ஜானகிக்கு பிறகு ஜெயலலிதா, ஜெயலலிதாவுக்கு பிறகு சசிகலா, சசிகலாவுக்கு பிறகு ஓபிஎஸ், இவரு டிடிவின்னு மாத்தி மாத்தி எல்லா தலைமைகளையும் பார்த்து தான் 20% அப்படின்றது கன்சாலிடேட்டடான ஓட் பேங்கா அவங்க தக்க வச்சிருக்காங்க. அப்ப நீங்க போய் உங்க தலைவர் சரியில்லைன்ற வாதத்தை அவங்க ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. குறிப்பாக ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் விமர்சனம் பண்ணிட்டு இவங்க போய் ஓட்டு கேட்கறதன் மூலமா ஒத்த ஓட்டு கூட இவங்க பக்கம் வந்து நிக்க போறது கிடையாது. மாறாக பாஜகவும் பாமகவும் ஒன்னா நிக்குது அப்படின்ற காரணத்திற்காக அங்க இருக்கக்கூடிய பட்டியல் மற்றும் பழங்குடியின வாக்குகள் கிட்டத்தட்ட பல பகுதிகளில் விக்கிரவாண்டியினுடைய பல பாக்கெட்ஸ்ல வந்து 1/3 பங்கு வாக்குகள் எஸ்சி எஸ்டி ஓட்ஸ் இருக்குது. அந்த வாக்காளர்கள் பாஜகவை புறக்கணித்து விட்டு திமுகவின் பக்கம் தான் முக்கிய முடிவை எடுக்கிறார்கள். இதுல சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி யாரால ஓட்டு தேத்த முடிஞ்சிருக்கும் அப்படின்னா அதிமுக இருந்திருந்தால் ஓட்டு தேற்ற முடிந்திருக்கும். ஏன்னா அவங்க பிரதான எதிர்க்கட்சி, திமுகவை எதிர்ப்பதில் பேர் போனவங்க. ஆனா இதே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பிஜேபி எடுத்துக்கொண்டு போனாலோ பாமக எடுத்துக்கொண்டு போனாலோ கீழே இவங்க சொல்றாங்க இல்லையா, இல்லிசிட் லிக்கர் நெட்வொர்க், இந்த நெட்வொர்க்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்றது மக்களுக்கு தெளிவாகவே தெரியும்.